ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த மழைக்கு ஏற்ற மாதிரி சூடான சுவையான காளான் மசாலா எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் 200 கிராம் கோஸ் எடுத்துருக்கோம். 200 கிராம் கோஸ் 3 கப் அளவு வந்திருக்கு. 1 கப் மைதா போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன், தேவையான அளவு உப்பு போட்டு இதை நல்லா பிசைஞ்சிக்கோங்க. பிசைஞ்சி நல்லா தண்ணி இல்லாமலே பிசைஞ்சிக்கோங்க. அந்த கோஸில் தண்ணி இருக்கும். இதை பாருங்கள், பிசைஞ்சி நல்லா கெட்டி ஆயிடுச்சு பாருங்கள். இதை மாதிரி பிசைஞ்சி ஒரு பக்கம் வச்சுருங்க. அதன் பிறகு அடுப்பில் ஒரு வானல் வச்சு எண்ணெய் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி நம்ம பிசைஞ்சி வச்ச அந்த கோஸை சின்ன சின்ன துண்டுகளாக போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இது நல்லா பொன்னிறமாக பொரியிற அளவுக்கு பொரிச்சிடுங்க. இது இந்த மாவு நல்லா வெந்துட்ட பிறகு அதை தனியாக எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா வெந்துருச்சு. இது தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. இதே மாதிரி நம்ம கலந்த மாவு எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்து வச்சுருங்க. இப்போ நம்ம போட்டது இவ்வளோதான் கிடச்சிருக்கு. இது அப்படியே சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம அது காளான் மசாலா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ இதை சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி வச்சுருங்க. ஒரு பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 2 வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி அதை நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கிட்ட பிறகு டொமேட்டோ சாஸ் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இது நல்லா வதங்கிட்ட பிறகு 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் பவுட்ரு அதை தனியாக தண்ணியில் போட்டு நல்லா கரைச்சி வச்சுருந்தேன். அதையும் ஊற்றிட்டு அது கட்டி ஆகிறதுக்குள்ளே நல்லா கலக்கிடுங்க. அந்த மசாலா அந்த கார்ன்ஃப்ளவர்லாம் கலக்கிட்ட பிறகு இது கட்டி ஆகுது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம பொரிச்சு வச்ச கோஸை கட் பண்ணி வச்சுருக்கோம் சின்ன சின்னதாக. அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த மசாலா இந்த இது எல்லாமே மிக்ஸ் ஆகணும். மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா கரண்டி வச்சு நல்லா இது அமுத்தி கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் ஆகிட்டே வருது. நல்லா கொஞ்சம் தளன்னு கிடைக்கும். உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கார்ன்ஃப்ளவரில் கலந்து போட்டு அப்போ தான் சில பேருக்கு தண்ணியாக இருக்கும். இது சீக்கிரமே கெட்டி ஆகிடும். கொஞ்சம் தண்ணியாக இருந்தாலும் பரவாயில்ல. நல்லா கெட்டி ஆகிடுச்சு பாருங்கள். எல்லாமே இழுத்துருச்சு. போட்டுக்கோங்க. அதேமாரி கார்ன்ஃப்ளெக்ஸ் நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்து தனியாக வச்சுருக்கோம். அதையும் போட்டு எல்லாத்தையும் கலந்து சாப்பிடுங்க. செம்ம டேஸ்டியான காளான் மசாலா ரெடி ஆகிடுச்சு. இதேமாரி செஞ்சு பார்த்து. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.